வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் ஒரு சிம்பிளான மோர் குழம்பு செய்யலாம். இதை செய்கிறதுக்கு 5லேருந்து 10 நிமிஷம் போதும். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 3/4 டீஸ்பூன் அரிசி மாவு, 3/4 டீஸ்பூன் கடலை மாவு, ஒரு பத்தை தேங்காய், கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, 2-3 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். இது கூடவே 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்காக இதில் ஒரு சிட்டிகை அளவு உப்பு போட்டுக்கிறேன். இந்த தக்காளியை நல்லா மசிச்சிடாமல் லேசாக வதக்கினா போதும். மோர் குழம்புல இந்த மாதிரி தக்காளி முழுசாக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தயிர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 100 ml அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். மோர் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துக்கிறேன். இதை நல்லா அடித்து எடுத்து வந்துடலாம். இப்போ இந்த தயிரையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு திட்டமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுடுறேன். அவ்வளோதாங்க. இதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சிம்பிளான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் கடைசியாக கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பெருங்காயம் சேர்த்தாச்சு. அவ்வளோதாங்க. ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.